நீண்ட காலம் மழை பெய்யாததால் ஒரு கிராமத்தில் மக்கள் மிகுந்த துயரத்தில் இருந்தனர். நிலம் காய்ந்து வெடித்து விட்டது. குடிநீருக்காக மக்கள் அலைய வேண்டிய நிலை. பலர் நோயால் பாதிக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் ஒரு மர்மமான பெண் சிவப்பு சேலையில், காலில் செருப்பில்லாமல், கையில் நீர்க்குடம் மற்றும் வேப்பிலை வைத்துக்கொண்டு அந்த கிராமத்தில் வந்தார். அவர் நடந்தபடி செல்வதோடு நிலம் பசுமையாக மாறியது. அவர் கால் வைத்த இடத்தில் பூக்கள் மலர்ந்தன. ஒரு குழந்தை அவர் காலில் விழுந்ததும் உடனே நலமடைந்தது. மக்கள் ஆச்சரியத்தில் பார்த்தனர். அந்த பெண் மௌனமாக சிரித்தார். பிறகு மழை மேகங்கள் இருட்டியன. வானம் முழுவதும் கரிந்தது. மழை கொட்டி தீர்ந்தது. மக்கள் மகிழ்ச்சியில் ஆடினர். அந்த இரவு அனைவரும் கனவில் பார்த்தனர். அந்த பெண் தெய்வீக வடிவத்தில் தோன்றி, நான் உங்கள் மாரியம்மன், என்னை வழிபட்டால் உங்களது நிலம் நெறிக்கட்டும், நோய்கள் ஓடி கெட்டுவிடும் என்று கூறினார். அதன் பின் மக்கள் மாரியம்மனை கோயிலில் வழிபடத் தொடங்கினர். இன்று வரை வெயில் காலங்களில் நம் தமிழ்நாட்டில் நம் மக்கள் அம்மனை வேப்பிலை, மஞ்சள் கொண்டு வழிபடுகிறார்கள்.